வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் கனகராஜ் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். இப்போ தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களுக்கு எல்லாமே திமுகவை விட காங்கிரஸ் தான் அதிகமா பதில் சொல்லுது. செல்வ பிறந்தை அவர்கள் மிகப்பெரிய அளவுல திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாரு. நல்ல நண்பன், நல்ல நண்பராக இருக்கின்றோம். தவறு செய்தா தட்டி கண்டிப்பாக தட்டி கேட்போம். ஏன் மின்சாரத்தை நாங்க தட்டி கேட்டோம், பால் விலையை தட்டி கேட்டோம், பத்திரப்பதிவு விலையை. ஆனா எதுவுமே மின்சாரம் அதே கட்டணம் தான். ஒன்னு தட்டி கேட்டு ஒண்ணும் அது உதய மின் திட்டத்துல யார் கையெழுத்து போட்டது? 2020. மிச்சதுக்கெல்லாம் போராட்டம் பண்றீங்க, அதுல இருந்து வெளியில வரணும்னு சொல்லி எப்படி வெளியில வர முடியும்? சைன் பண்ணிட்டாங்களே. நீட்டுக்கு மட்டும் போராட்டம் நடத்திருக்கீங்க. உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு கையெழுத்தோட ரகசியம் தெரியும் சொன்னாரு உதயநிதி. அது என்ன ரகசியம் தெரியல. கொண்டு வந்தது காங்கிரஸா தான் இருந்தாலும், நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் எப்படி இருந்தாலும் உண்மைதானே. ஏங்க, நீட் ஆரம்பத்துல காங்கிரஸ் வேறு விதமான கைட்லைன்ஸை கொண்டு வரலான்னு கொண்டு வருவாங்க. ஆனா இன்னைக்கு நடைமுறைப்படுத்தினவங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்டது ஆர்எஸ்எஸ்னுடைய சங் பரிவாரினுடைய ஒரு அமைப்பு, ஆர்எஸ்எஸ் அமைப்பு, ஐஏஎஸ் அகாடமி. அதுதான் உச்சநீதிமன்றத்தில் அந்த அமைப்பு தான், அந்த ஐஏஎஸ் அகாடமி தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இதை கொண்டு வந்தது. அதை புரிஞ்சுக்கங்க. அதுக்கு நீட்டுக்கு ஆதரவாக வாதாடினது சிதம்பரத்தோட மனைவி நளினி சிதம்பரம். சரி, அவங்க ஒரு வழக்கறிஞராக அவர்களுடைய பணியை செய்கின்றார். அதுக்கும் அவங்களே சொல்றாங்க நீட்டுக்கு இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது, யாரும் ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு நீட் என்பது பார்த்தீங்கன்னா நாக்பூர் எஜுகேஷன் பாலிசி, அவ்வளோதான். நாக்பூர் இருக்கிற வரலும் அப்படிதான் இருக்கும். நாக்பூர் போய் காங்கிரஸ் அருமை தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆனாதான் இதிலிருந்து உங்களுக்கு விளக்கு வரும். கல்வி உரிமை காக்கப்படும், மருத்துவம் எல்லாமே. நீங்கள் மாநிலத்துக்கு உண்டான அனைத்து உரிமைகளையும் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்றைக்கு பிரதமர் ஆகிறாரோ அன்றைக்கு தான் இதெல்லாம் காப்பாற்றப்படும். அதுதான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீட்டை பற்றி மாநில உரிமைக்கு விட்டுருவோம், பொதுப்பட்டியலிருந்து கல்வி எடுத்து மாநில பட்டியலுக்கு வைப்போம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருக்கோம். அதை இப்போ நடைமுறையும் படுத்திட்டு இருக்கோம். நீங்கள் தெலுங்கானாவில் பார்த்தாலும் சரி, கர்நாடகா அரசில் பார்த்தாலும் சரி, இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி என்ன தேர்தல் அறிக்கையில் கொடுத்து கவர்மெண்டே நினைச்சாலும் நீட்டை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏங்க, உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. நாளைக்கு பார்லிமெண்ட்ல நாங்கள் மெஜாரிட்டி உட்கார்ந்துட்டு வேண்டான்னு சொன்னா அவ்வளோதான், இட் வில் பி நல்லிஃபைட். உச்சநீதிமன்ற தீர்ப்பு இட் இஸ் நாட் அபவ் தி பார்லிமெண்ட். வென் பாலிசி டெசிஷன் ஏதாவது எடுத்தாங்கன்னா பாராளுமன்றத்தில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கு அது விவாதத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு இசைவு கொடுத்து அவர்கள் வேண்டாம் என்று நீக்கினால் நீட்டு வேண்டாம், அவ்வளோதான். அபைன்ஸில் வச்சிருவாங்க. கவர்மெண்ட் கேன் புட் இன் அபைன்ஸ். அது பாலிசி டெசிஷன்ல கோர்ட் ஒன்றும் இன்டர்ஃபியர் பண்ண. நீங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்றீங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா வலுவாவே இருக்காரு, வலுவான தலைமையில் இருக்கு. இது இப்பதாங்க சிவாஜி சிலை விழுந்தது. வலுவான தலைமை எங்கேங்க இருக்கு? ஷிண்டேவில் அவங்க இப்போ வரல. இன்றைக்கு நிதிஷ்குமார் கோவிச்சுக்கிறார். ஏன்னா சென்சஸ் எடுக்க சொல்றாரு, இவங்க வேண்டான்றாங்க. சாதிவாரி கணக்கு. ஆமா, சாதிவாரி கணக்கு எடுப்பு வேண்டான்னு சொல்றாங்க. அவர் எடுக்க சொல்றாரு நிதிஷ்குமார். அதே போல அக்னிவீரை கேன்சல் பண்ணுன்னு சொல்றாங்க. அந்த ஸ்கீமை இன்னமும் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களை கொண்டு டைரக்டா இன்றைக்கு இராணுவத்துல பயிற்சிக்கு சேர்த்துருக்காங்க. 5 வருஷமா இருக்காங்க. அதையும் நீங்க விட்ரா பண்ணுங்கன்றாரு. அதற்கும் இப்போ யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சந்திரபாபு நாயுடு இப்ப ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல. அவருக்கு ஒரு 65 கோடி எவ்வளவு தைரியமா சொல்லி பாத்தீங்களா? அவங்களோட சந்திரபாபு நாயுடு தயவு தேவைப்பட்டாலும் இந்த மாநில உரிமை ஸ்பெஷல் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கிடையாதுன்னு சொல்ல கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அல்வா கொடுக்க போறாங்க. அல்வா தான் கொடுக்க போறாங்க. அவங்க கொடுக்கலன்னு எங்க வெளிப்படையா அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் எந்த மாநிலத்துக்கும் கொடுப்பதில்லை. அவங்களோட தேர்தலுக்கு கொடுப்போம்னு சொல்லவே இல்லை. யாரு? பிஜேபி ஒன்னும் கொடுப்போம்னு சொல்லல. ஏங்க, இப்ப அவங்க கேக்குறாங்க, அவங்க கேக்குறாங்க. ஆந்திராவினுடைய மாண்புமிகு முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிரதான கோரிக்கையை தேர்தல் கோரிக்கையில அவர்களுக்கு ஆந்திராவிற்கு தனி அந்தஸ்து வேண்டும், அந்த ஸ்டேட்டஸ் கேட்டு தானே போட்டிருக்காங்க. அதுல தானே அவர் இப்ப முதலமைச்சர் ஆயிருக்காரு. ஸோ அந்த டிமாண்ட் அவர் ஆல் இண்டியால அவங்க வேணா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், பட் அவர் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு மக்களுக்கு இன்னைக்கு அவர் என்ன தேர்தல் அறிக்கையில கொடுத்தாரோ அதை நிறைவேற்றணும். அமராவதி முதல் பண்ணிருக்கணும். பண்ணல பாத்தீங்களா? அவ்வளவு தைரியமான ஒரு அரசாங்கமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. தைரியமான அரசாங்கம். நீ சிரிப்பு தான் வருது. தைரியமான அரசாங்கமா இருந்தா
ஏங்க நீங்க பாராளுமன்றத்துல என் கூட்ட சொல்லுங்க, நடத்த சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க இப்ப பாராளுமன்றத்துல இப்ப நீங்க எத்தனை நாள் நடக்கணும், அது முன்கூட்டியே 2 நாள்ல கட் பண்றாங்க. இன்னைக்கு துணைத் தலைவர் எதிர்கட்சிகளை ஓயாத அமளினால பார்லிமெண்ட் நடத்த முடியல. இது வக்பு வாரிய சட்டத்துக்கெல்லாம் பயங்கரமான அமளி. நீங்க எடுத்த உடனே பின்ன வக்பு வாரிய சட்டத்திற்கு திருத்தம் கொண்டு வருவோம்னு சொன்ன உடனே ஆந்திராவில் இன்னைக்கு அவர் வந்து கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க சப்போர்ட் இல்லையே, நிதிஷ்குமாரும் சப்போர்ட் பண்ணலையே. இப்ப அதனால தானே நின்று போய் கிடக்கு. அதனால தானே இவங்க பார்லிமெண்ட் நடத்த மாட்டேன்றாங்க. சோ இதுல இருந்து தெரியுதா எங்க யார் தைரியமான அரசு, எங்க தைரியமான அரசு இருக்குன்னு. தைரியமாக ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் இருப்பதால், தைரியமாக இருப்பதால் அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை. தைரியமான பிரதமர் இல்லை. மோடி அவர்கள் வந்து இதற்கு முன்பு இருந்த தைரியமான பிரதமர் இல்லை. அவரிடம் பயம் இருக்கின்றது. இன்றைக்கு RSS பார்த்தும் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் குறிப்பாக நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு டெய்லி தூக்கமே இல்லைங்க. 2 பேரும் தாங்க பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு ஒரு கமிட்டி போட்டு சந்திரபாபு நாயுடு என்ன சாப்பிட்டாரா, சந்திரபாபு தூங்குனாரா, அவர் எந்திரிச்சாரா, நிதிஷ்குமார் அவ்வளவு அக்கறையா இருக்காரு. கூட்டணி கட்சி தலைவர் நாளை தூங்குறாரா? ஏங்க அவ்வளவு அக்கறை? தைரியமா இருக்கிறவரு எதுக்குங்க அக்கறை? இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் முதல்வர் ஸ்டாலின் தூங்காம இருக்காரு காங்கிரஸ் கட்சி, நீங்க சொல்றீங்க. அது மாதிரி அவங்க சொல்லலாம்ல. என்னங்க காங்கிரஸ் முதல்வர் ஸ்டாலின் தூங்காம வேலை பார்க்கிறாருன்னு சொல்றீங்க, ஒரு கூட்டணி கட்சியா? அது மாதிரி அவரு கூட்டணி கட்சி தூங்காம இப்ப போய் அமெரிக்காவில் 1500 கோடி நிதி வாங்கிட்டு வர்றாரு. இவர் தூங்காம இப்போ கூட இருக்கிற தலைவர்கள், கட்சி தலைவர், கூட்டணி கட்சி தலைவர்கள் அவரோட எங்க கவுத்துருவாங்களோ பயந்துட்டு. நீங்க சொல்றீங்க ஸ்டாலின் வந்து அவரோட தனிப்பட்ட பல்வேறு பிசினஸ்க்காக போறாங்க, அவருடைய மாப்பிள்ளையும் கூட்டு போயிருக்காருலாம் எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க. ஏங்க சரி, ஒரு குடும்பத்துல ஒரு பெரியவர் போனா அவருக்கு பாதுகாப்பா குடும்ப உறுப்பினர்கள் போறது வழக்கம்தான், அது தவறு ஒன்றும் இல்லை. இப்ப நான் போவாங்க, மாப்பிள்ளை இல்லாம போவாங்க. ஏங்க மாப்பிள்ளை போறாருன்னா இப்ப மாமனார் போனா மாப்பிள்ளை போக மாட்டாரா? மாப்பிள்ளை போனா நீங்க சினிமாக்கா போறீங்க, நீங்க குடும்பத்தோட போறதுக்கு பாதுகாப்புக்கு தான். சரி, மாமனார் வந்து அவருடைய பாதுகாப்புக்கு 73 வயது அவருக்கு. ஸோ அவருடைய ஹெல்த் கான்சியஸ், ஃபுட் கான்சியஸ் எல்லாத்துக்கும் ஆள் சப்போர்ட்டுக்கு வேணும், மாரல் சப்போர்ட்டர்ஸ் இருக்கணும். அதனால போகலாம். இவன் உதயநிதியை கூப்பிட முடியாது, ஏன்னா உதயநிதி இங்க இருந்து பாத்துக்கணும். விளையாட்டு தமிழக அடுத்து துணை முதல்வருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? இன்றைக்கு என்னை பொறுத்தவரையிலும் சகோதரர் உதயநிதி அவர்கள் ஸ்டாலினை, இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலினையும் தாண்டி தமிழக மக்களுக்காக அவர் உண்ணாமல் உறங்காமல் துடிப்பாக வேலை செய்கின்ற இளைஞர். ஆகவே அவர் துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் தகவல் அறியும் சட்டத்துறை சார்பாக நான் கோரிக்கை வைக்கின்றேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா? அடுத்து இன்பநிதி இருக்காரு, அவரும் ஆகலாம். ஏங்க ஜனநாயக நாட்டுல யார் வேண்டுமானாலும், தமிழக மக்களுக்கு யார் நல்லது செய்ய வந்தாலும் முதலமைச்சர் ஆகலாம், துணை முதலமைச்சர் ஆகலாம். அது நீங்க வாரிசு பத்தி நீங்க தப்பா சொல்ல மாட்டீங்க. ஏன்னா சோனியா காந்தி வரிசையா வராங்களா, ராகுல் காந்தி வாரிசுகள், அப்போ தவறா சொல்ல மாட்டீங்க. அப்ப பிஜேபில நீங்க சொல்ல முடியாது, பிஜேபில ஏன் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அமித்ஷாவினுடைய பையன் வந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போர்டுக்கு சேர்மன் ஆயிருக்காரு, நினைச்சு பாப்பீங்களா? இன்னைக்கு அதே போல ராஜ்நாத் சிங் பையனும் MP. அதே போல பிரிஜ்பூஷன் ஒரு 6 மாசம் அங்க டெல்லியில உண்ணாவிரதம் எல்லாம் இருந்தாங்கல்ல, ஒரு MP எப்படி ஒரு வீராங்கனை கிட்ட தவறா நடந்துகிட்டு அவர் மேல ஆக்ஷனே எடுக்கல, பாலியல் வன்கொடுமைக்காக ஆக்ஷனே எடுக்கல, FIR ஃபைல் பண்ணியாச்சு. அவங்க யாரு? அவரும் ஒரு வாரிசுனுடைய, அவங்க அப்பா ஒரு பெரிய வாரிசு, ஏற்கனவே அமைச்சரா இருந்தவர், மத்திய அமைச்சரா இருந்தவர், அவங்க பையன்தான். அது போல இன்றைக்கு நான் ஒரு லிஸ்ட் கொடுத்தேன்னா, இன்றைக்கு பாஜகவில் இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களும் அவர்களுடைய வாரிசுகளை வைத்து MP-ஆவும் MLA-ஆவும் எல்லா மாநிலங்களையும் இருக்கிறாங்க. நீங்க அதை மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு நான் 3 சொல்லியிருக்கேன், டைம் கிடைச்சா நிறைய சொல்லுவேன். அதான் ராகுல் காந்தி இருக்காரு, அது மாதிரி அவங்களும் இருக்காங்க. ஏங்க ராகுல் காந்தி, உதயநிதி, இன்பநிதி, அடுத்து இன்பநிதிக்கு வாய்ப்பு இருக்கு. ஏங்க நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள், சட்டங்கள், அதை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உதயநிதி வரலாம், இன்பநிதி வரலாம், வரட்டும். என்ன இருக்கு? ஜனநாயக நாட்டுல இது இயல்பு. தமிழக மக்களுக்கு யார் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ வரட்டும் சார். இன்பநிதி கூட வரட்டும் சார், நான் ஏத்துக்கிறேன். இருங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக உழைக்கின்றார். தந்தை வழியில் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக எடுத்துக்கொண்டு எத்தனை விளையாட்டை இங்க தமிழ்நாட்டில் நடத்திருக்காரு. கேலோ இந்தியா கொண்டு வந்தாரு,
கார் ரேஸ் கொண்டு வந்தாரு. இன்றைக்கு ஜல்லிக்கட்டுக்கு போய் அவரே முன்னாடி நின்று தமிழக மக்களை இளைஞர்களை ஊக்குவிக்கிறாரு. கார் ரேஸ்லாம் இங்க தமிழகத்துக்கு தேவையே இல்லை. யார் சொன்னா? ஏங்க தமிழகத்துக்கு தேவையில்லைன்னா எடப்பாடி சொல்றாரு இதெல்லாம் தேவையில்லாத. ஏங்க அவரால் நடத்த முடியல, அதனால அந்த கடுப்புல சொல்றாரு. இப்போ ஃபார்முலா 4 கார் ரேஸ் எதுக்கு நடத்துறாங்க? ஃபார்முலா 3 டிரைவர், அடுத்தது ஃபார்முலா 3, அடுத்தது ஃபார்முலா 2, அடுத்தது ஒரு ஃபார்முலா 1. ஃபார்முலா 1 வரலும் நரேன் கார்த்திகேயன் நம்ம தமிழக இளைஞர் தானே அவரு. ஃபார்முலா 1ல கலந்துகிட்டாருல. நரேன் கார்த்திகேயன் மாதிரி நிறைய முனுசாமி, ராமசாமி, குப்புசாமி, உங்க பையன் எங்க பையன் நாளை கார் ரேஸ்ல வரணுங்க. இன்னைக்கு இருக்கிற கார் ஃபேக்டரிஸ், உண்டாய் ஃபேக்டரி, ஃபோர்ட் ஃபேக்டரி, பல ஃபேக்டரி இதனால தயாராகுங்க, வேலை வாய்ப்புகள் வருங்க. அவங்களும் சொல்றாங்க இன்றைக்கு கார் ரேஸ் நடத்தினதுனால இன்றைக்கு அதனுடைய டெலிகாம் எஸ்டிஐடி, அதாவது மாநில எஸ்டிஐடி தான் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு தான் நடத்திருக்கு. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு நடத்தும் போது எவ்வளவு வருவாய் வருது? அந்த வருவாய் தமிழக மக்களுக்கு தானே வருது, தமிழ்நாட்டுக்கு தானே வருது. மறைமுக, அதனால மறைமுக வேலை வாய்ப்பு, நேரடி வேலை வாய்ப்பு எவ்வளவு வருது அதை பாருங்க. நீங்க அதை பார்க்காம கார் ரேஸ் நடத்துறவங்க கூட இதை யோசிக்க மாட்டாங்க. நீங்க யோசிக்கலாம் ஏங்க, இது நான் யோசிக்கலீங்க, இதுதாங்க உண்மை. ஏங்க, அதாவது ஃபுட் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவீங்க, கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவீங்க, ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாடுவீங்க, அதாவது ரேக்கலா ரேஸ் வேணும். ஏன் கார் ரேஸ் இருக்கக்கூடாது? ஏன் கார் ரேஸ் இருக்கக்கூடாது? கண்டிப்பா எங்க இளைஞர்கள் தமிழர்கள் எங்க ஃபார்முலா 3, 2, 1 நரேன் கார்த்திகேயன் மாதிரி ஓட்டும், அஜித் மாதிரி ஓட்டும். அஜித் எல்லாம் இன்னைக்கு முன்மாதிரியா இருக்காரு. கார் ரேஸா போட்டியா தான் எடுத்துக்கணும். நம்ம வளர்ந்துருக்கோங்க, மாடர்னைஸ் பண்ணோம். இன்னைக்கு ஹங்கேரின்ற புடபெஸ்ட் என்ற ஒரு சின்ன நாடு இன்னைக்கு அகில உலக சைக்கிள் ரேஸ் நடக்குது, மோட்டார் பைக் ரேஸ் நடக்குது, கார் ரேஸ் நடத்துறாங்க. அந்த நாட்டுக்கு வருவாயே அதுதான். ஏன் தமிழ்நாடு? தமிழ்நாடு அந்த ஹங்கேரி நாட்டை விட எல்லாம் வளம் செழிந்த நாடு. இந்த நாட்டில் நடத்தினா என்ன தப்பு? தவறு. இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளதே தவறு. காங்கிரஸ் கட்சிக்குள் பழையபடி பல்வேறு குரல்கள் எழுது போல இருக்கு. நம்மளும் ஆட்சியில பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது திமுகவுக்கு வைக்கக்கூடிய ஒரு செக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, அதாவது மனிதர்கள்னு இருந்தா குரல்கள் இருக்கும். குரல்கள் இருந்தா இது ஜனநாயகத்துல ஜனநாயக ரீதியாக அனைவரும் பேசப்படுகின்ற ஒன்று தானே தவிர திமுகவுக்கு செக்குன்னு எடுத்துக்க முடியாது. திமுகவுக்கு நாங்கள் காங்கிரஸ் கட்சி செக் லீஃபாக இருக்கிறோன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். பவுன்ஸ் ஆகாது, பவுன்ஸே ஆகாது. இன்னைக்கு வரலும் பவுன்ஸ் ஆகாது, நாளைக்கும் பவுன்ஸ் ஆகாது. நாளை பத்தி முழுசா தெரியாது. நாளை 26 வரலும் பவுன்ஸ் ஆகாது. 26 தேர்தல் அப்பதான் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் இல்ல, இப்ப கார்த்திக் சிதம்பரம் சொன்ன சில கருத்துக்களுக்கு உடனடியாக ஈவி.கே. சலவன் வேற மாதிரி பதில் சொல்றாரு. காங்கிரஸ் கட்சிக்குள் ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்காக இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஜனநாயகம் தேவையா? காங்கிரஸ் கட்சி ஜனநாயகமான கட்சி. இந்திய தேசிய காங்கிரஸ் அன்றைக்கு மகாத்மா காந்தி ஆரம்பிக்கும் போது அன்றைக்கே ஜனநாயக ரீதியாக ஜவஹர்லால் நேருவை எதிர்த்தும், அதாவது மகாத்மா காந்தியை எதிர்த்தும் பலர் குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்துள்ளார்கள். கருத்து சுதந்திரத்திற்கு என்றைக்குமே இடம் கொடுக்கின்ற முக்கிய கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ். ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தோமேயானால் தலைவர் ஈவி.கே. இளங்கோவன் அவர்களும் சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் பேசியது கட்சி வளர்க்க வேண்டும் என்றும் கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர்களுடைய சொந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்களே தவிர. இல்ல, கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் கட்சியோட நிலைமை இதே மாதிரி தொடர்ந்து இருந்தால் இளைஞர்கள்லாம் எப்படிங்க வந்து சேருவாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு தான் போவாங்கன்ற சொல்ல அவரே சொல்றாரு. கார்த்திக் சாரும் ஒரு இளைஞர் போலதான். அதாவது அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் டிஷர்ட் போட்டிருக்காரு பாருங்க. அந்த டிஷர்ட்டினுடைய வேல்யூ இன்றைக்கு மத்திய அமைச்சராக முன்னாள் அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இரானி அவர்கள் 2-3 தினங்களுக்கு முன்பு ஒரு கருத்தை கூறியிருந்தார். அதாவது ராஜீவ்காந்தி டிஷர்ட் அணிவது பிடித்திருக்கின்றது, அதனால் இளைஞர்கள் இந்தியா முழுவதும் கவரப்படுகின்றனர் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் உள்ள இளைஞர் காங்கிரஸ் தலைவர் மிகவும் அருமையாக வேலை செய்கிறார். பல தினந்தோறும் 1000-லிருந்து 2000 வரலும் இளைஞர்களை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்க வெளியில பார்க்க போனா இளைஞருக்கு போறாங்க, இது எப்படி காங்கிரஸ்க்கு வருவாங்க? நாம் தமிழர்ல இளைஞருக்கு போறது அது நாம் தமாஸ் கட்சி. அங்க கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருக்கு, அவர் பேசும்போது எல்லாருக்கும் பிடிக்குது.
அது என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது. அந்த ரசிப்புத்தன்மையில் போகிறாங்களே தவிர அதெல்லாம் வருகின்ற தனியா காலங்களில் 8% வாக்கு வாங்கிட்டாங்க. மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று. அதாங்க மாநில கட்சியாக இப்போ அங்கீகாரம் வந்துடுது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய், சகோதரர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து இன்றைக்கு தமிழ்நாடெங்கும் இளைஞர்கள் டிரைவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லா கட்சியிலிருந்தும் பெரும்பாலும் போயிருக்காங்க. அதில் அதிகமாக போயிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர்கள் தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்போ போயிருப்பதாக தமிழ் அதிகாரப்பூர்வமான இல்ல இப்ப தகவல் தமிழக நாம் தமிழர் கட்சியிலிருந்து மட்டும். இல்ல தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சது உங்களுக்கு ஒரு நல்லது. இன்னொரு அல்டர்னேட்டிவ் இன்னொரு கட்சி வந்துருச்சு இல்லையா? திமுக அதிமுக மட்டும் பேசாம விஜய் கட்சியோடயும் பேசலாம். ஏங்க நடிகர் விஜய் வந்து அருமையான சகோதரர், எனக்கு பிடித்த சகோதரர். மற்றும் அவருடைய கொள்கையெல்லாம் பார்த்தோமே ஆனால் ஜனநாயகம், அனைத்து மதம், இந்த கொள்கையெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அந்த பிரின்சிபலில் ஏற்கனவே அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பாரத் ஜோடோ யாத்திரை நடக்கும்போது அவரோடு நடந்து அவர் தனியாக பார்த்து சந்தித்து இன்றைக்கு இருக்கின்றார். அருமை தலைவர் ராகுல் காந்தியால் ஈர்க்கப்படுகின்ற ஒரு தலைவராக இருக்கின்றார். ஆகவே 26 நீங்கள் நினைப்பதைப் போல நாளைய கூட்டணிகள் இடம்பெறும்போது ஏன் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தமிழக காங்கிரசுடன் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கூட கூட்டணியில் இருக்கலாம். அப்ப திமுகவிலிருந்து காங்கிரஸ் வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க. திமுகவிலிருந்து காங்கிரஸ் விலகாது. காங்கிரஸ் இப்ப நீங்க விஜய் கட்சியோட சேரணும்னா நீங்க திமுக வெளில வந்து தானே சேரணும். அது வந்து இப்ப இன்னைக்கு எல்லாம் சொல்றது ஒரு ஆர்வம் போல நம்ம பேசலாமே தவிர இன்னைக்கு அதுக்கான சூழல் இல்லை. எலெக்ஷன் வந்து 26. ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் இப்போ இதே கேள்வியை அடுத்த வருடம் இதே மாதத்தில் கேட்டிங்கன்னா அப்போ சேஞ்சஸ் பற்றி நம்ம பேசலாம். இல்லை ஒரு 60 வருடமா ஆட்சி செய்த ஒரு காங்கிரஸ், ஆல் இந்தியா முழுக்கும் இருக்கக்கூடிய காங்கிரஸோட நிலைமை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி தனியாக வளர்ற மாதிரியே இருக்காது. இங்கே வந்து யாருங்க சொன்னா இப்போ பிஜேபி 11% ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா அண்ணாமலை வந்து இளைஞர்களை கவர்றாரு, அவர் வேற இளைஞர்களை கவர்றாருன்றாங்க. எந்த இளைஞர்களை? எல்லாம் ஜெயிலுக்கு போன இளைஞர்களை தான் கவர்ந்துருக்காரு. இன்னைக்கு தேடப்படும் குற்றவாளிகள் வந்து அதிகமாக இருக்கிறது எந்த கட்சியில்? தமிழக பாஜகவில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களால் கவரப்படுறாரு. ஏன்னா அவர்களுக்கு புகார்களிலிருந்து தப்பிக்க கொலையில கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து கூட அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து டைரக்டா இன்வால்வ் ஆனது எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர்கள், பாஜகவினுடைய எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர்கள் தான். அதுல இன்னும் ஆம்ஸ்ட்ராங் கொலை நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆருத்ராவை இணைக்கிறாங்க. ஆருத்ராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆருத்ராவில் இருந்த ஒரு டைரக்டர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதுல இருந்த டைரக்டர் வந்து பாஜகவினுடைய திறன் மேம்பாட்டு தலைவருடைய துணைத் தலைவராக பாஜகவில் அமர் பிரசாத் ரெட்டி அவர் துணைத் தலைவராக போட்டார். அவர் தான் தலைவர். அப்போ ஆருத்ராவில் நீங்க லிங்க் பண்ணீங்கன்னா அமர் பிரசாத் ரெட்டிக்கு லிங்க் இருக்கலாம். ஏன்னா அதுல இருந்த டைரக்டர் தான் அதுல இருந்தார். ஸோ இன்னும் ஆருத்ராவை பற்றி இதுவரையிலும் நமது அவசர புயல் அறிக்கை நாயகன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, லண்டன் சென்ற அண்ணாமலை அவர்கள் வாய் திறக்கவே இல்லை. இப்போ அண்ணாமலை லண்டன் சென்றது உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு என்ன இல்லையா? எங்களுக்கெல்லாம் இல்லைங்க. அங்க உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நிம்மதி, எச் ராஜா அவர்களுக்கு நிம்மதி, ராம சீனிவாசன் அவர்களுக்கு நிம்மதி, கருமுருகானந்தம் அவர்களுக்கு நிம்மதி, கேசவ பெருமாள் அவர்களுக்கு தான் நிம்மதியை தவிர இல்ல. உங்களுக்கு நிம்மதி என்னன்னா செல்வ பெருந்தையோட சொத்து கணக்கெல்லாம் எடுப்பேன்றாரு. அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தினாரு. அண்ணாமலை இல்லைங்கிறதுனால செல்வ பெருந்தை நிம்மதியா இருப்பாரான்னு ஒரு கேள்வி வருது. எங்களுடைய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தைரியமானவர், தன்னம்பிக்கை கொண்டவர், நீதியின் பேர் அபார நம்பிக்கை கொண்டவர். அவர்கள் மேல் குற்றச்சாட்டு சுமத்தினால் அவர் எப்போதுமே கூறிவிட்டார், முன்பே கூறிவிட்டார், எதையும் சந்திக்க நான் தயார் என்று கூறிவிட்டார். அதுபோல இன்றைக்கு அண்ணாமலை மீதும் பல குற்றச்சாட்டுகள். அவர் IAS IPS அதிகாரியாக கர்நாடகாவில் இருந்தபோது காஃபி டே ஓனர் இறந்ததற்கு காரணம் அவர்களுடைய மனைவியின் மூலமாக அந்த குடும்பத்தில் இவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சனை செய்ததனால் இறந்தார் என்று ஒரு செய்தி. காஃபி டே ஓனர் அதிகப்படியான கடனால இல்ல 50,000 சொத்து இருக்கு, 3,500 கோடி 3,500 கோடி எப்படி போய் பெரிய கடன் ஆகும்? 50,000 கோடி சொத்து உள்ளவருக்கு 3,500 கோடி கடன் எப்படி பெருசா இருக்கும்? அதுக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம் சொல்றீங்க? அதை நான் சொல்லிங்க. இன்னைக்கு கிஷோர் சாமி அவர்கள் யூடியூப்ல சமூக வலைத்தளங்கள்ல வலை ஒளிகள்ல கடந்த 2 நாட்களா போயிட்டு இருக்கு, 2-3 நாட்களா போயிட்டு இருக்கு.
இதுவரையிலும் அதற்கு மறுப்பு தெரிவித்து அவர்கள் மீது எந்த ஒரு அறிக்கையும் இன்றைக்கு அவசர புயல் அறிக்கை நாயகன் லண்டன் சென்ற ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் அதற்கு பதில் சொல்லல. இல்ல இப்ப நீங்க என்னதான் நீங்க சொன்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இல்லாமல் ஒரு அரசியல் இல்லைன்ற மாதிரி ஆயிப்போச்சு பார்த்தீங்களா? ஒரு திமுகவை ஒரு பயமுறுத்துறது, உங்க காங்கிரஸ் கட்சியை பயமுறுத்துறது, ஒரு வளர்ச்சி இருக்குல்ல, நம்ம ஒத்துக்கணும்ல அதை. ஏங்க நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மூவியில் சில நேரங்களில் ஒரு காமெடி ஹீரோ வேணும். அது போல தான் எங்களை பொறுத்தவரையிலும் தமிழக பாஜக கட்சி அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு காமெடி ரோல் தான் பண்ணுறாரு தவிர சீரியஸ் ரோல்லாம் கிடையாது. அவர் ஒரு பாத யாத்திரை பண்ணார். என்ன பண்ணார்? பாத யாத்திரை பண்ணி வசூல் யாத்திரைன்னு அவங்க கட்சிக்காரங்களே அதை பாத யாத்திரை நடத்துறது பாரத் ஜோடோ யாத்திரை கூட ராகுல் காந்தி கூட தான் நடத்தினாரு. பாரத் ஜோடோ யாத்திரா இந்திய மக்களால் அனைத்து இன்றைக்கு சகோதரிகள், இளைஞர்கள், பல தரப்பட்ட மக்கள், பல்வேறு துறைகளில் பணி செய்பவர்கள் அவர்களால் கவரப்பட்டார்கள். அதனால் ஒரு 200 சீட்டாவது ஜெயிச்சிருக்கணும்ல. ஏங்க இப்ப தேர்தல் ஆணையம் நம்பிக்கை இல்லாம இருக்கு. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் அனுபவத்துல ஒரு 10 எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க உங்களுடைய வயதிற்கு. இந்த 10 எலெக்ஷன்ல பாராளுமன்ற உறுப்பினர் அன்ன போஸ்டா வெற்றி பெற வைத்த தேர்தல் ஆணையம் நீங்கள் கண்டதுண்டா? இல்ல ஏன் ஏத்தாப்புல நிக்கலன்னு இல்ல, நான் ஒரே ஒரு கேள்விதான். எல்லாரோட கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஹரியானாவில் அவங்க நடத்தின மேயர் தேர்தலை பார்த்தோம். நீங்க திருப்பதியில பாருங்க, இன்றைக்கு திருப்பதியில 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு கட்சி வெற்றி அடைகிறது. அதே பாராளுமன்ற தேர்தலில் ஒரு கட்சி தோல்வி அடைகிறது. இதற்கு என்ன சொல்றீங்க? மக்கள் பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுறாங்க. ஏங்க ஒரே வாக்காளர்கள் இன்னும் அந்த லெவலுக்கு நம்ம வளரலைங்க. பாராளுமன்றத்திற்கு வேறு வகையாகவும் பாராளுமன்றத்துல இப்ப அங்க இருந்த நின்று வெற்றி பெற்ற யாரு இவர் YS ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் என்ன பண்ண போறாரு? பாராளுமன்றத்துல அவரை வெற்றி பெற செய்யறாங்க. 6 சட்டமன்ற தேர்தலில் அவர் தோல்வி உற செய்யறாங்க. இது எப்படி வித்தியாசமான மனநிலை? எப்படிங்க அவரை பார்லிமெண்ட்டுக்கு ஏங்க அனுப்புறாங்க? ஜெகன்மோகன் ரெட்டி எலெக்ஷன் கமிஷன் என்னை பொறுத்தவரையிலும் தலைமை நீதிபதி அந்த கமிட்டியிலிருந்து எடுத்துட்டு அருண் கோயல் அவர்கள் தலைமைக்கு தேர்தல் ஆணையாளராக துணை ஆணையாளராக போட்டப்போ அவர் ரிசைன் பண்ணார், ராஜினாமா செய்தார். அதை கேள்வி கேட்டோம், எந்த பதிலும் இல்லை. ஏன் ராஜினாமா செய்தார் என்று இதனால் வரையிலும் எந்த பதிலும் இல்ல. இன்றைக்கு அதுல 3 கமிட்டி 3 மெம்பர் இருக்கணும். பிரதமர், எதிர்கட்சி தலைவர், அடுத்தது தலைமை நீதிபதி. அந்த தலைமை நீதிபதி எடுத்துட்டு இப்ப இவங்க அதாவது கேபினெட் மினிஸ்டரே 3rd மெம்பராகவும் போட்டு இன்னைக்கு அந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுத்தாங்க. இதுல இருந்து பாத்துக்க அவங்க நடத்தின தேர்தல் எப்படி இருக்கும்? நம்ம எப்படி முறையை எதிர்பார்க்க முடியும்? கூடி சீக்கிரம் தகவல் அறியும் சட்டத்துறை சார்பாக நான் பெற்ற அந்த தகவலின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் என்று எண்ணியுள்ளேன். எங்களுடைய மேலிடத்தினுடைய இசைவுக்காக காத்திருக்கின்றேன். இதுதான் தேர்தல் ஆணையம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் முதலீடு ஈர்ப்பதற்கு அமெரிக்கா போயிருக்காருன்னு சொல்றாங்க. ஹெச் ராஜா சொல்றாரு சும்மா சுத்தி பார்க்க போறாரு அரசாங்க செலவுல அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்றாங்க முதலீடு ஏற்கனவே இந்த போனதெல்லாம் என்ன முதலீடு என்னாச்சு இன்னைக்கு? ஏங்க இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழக மக்களுக்காக அதாவது தூங்காம கடுமையா வேலை செஞ்சிட்டு இருக்கார். அவர் இந்த 73 வயதிலும் தமிழக மக்களுக்காக இன்னைக்கு 1500 கோடி அங்க இருந்துகிட்டே வீடியோ போடுறார். அங்க ஒன்று சுத்தி பார்க்க போறாருன்னா அவர் என்ன இப்ப கேளிக்கை இடத்திற்கு சென்றாரா? லாஸ் வெகாஸ் போனாரா? லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அந்த படம் எடுக்கிறாங்களே ஹாலிவுட்ல, அதுக்கு ஏதாவது போனாரா? அவர் சொல்லுவார் எச் ராஜாவை பத்தி. நீங்க அவர் பேசுறதெல்லாம் கேட்கிற கேள்வியெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துட்டு என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க வேறு ஏதாவது கேளுங்க. ஏங்க காமெடி பண்ணிட்டு அண்ணாமலையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க, எச் ராஜாவையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப யாரைத்தான் நீங்க நான் மதிக்கலைங்க. தமிழக மக்கள் என்னைக்கும் நிராகரிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. எச் ராஜா அவர்கள் பேசுறதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். அவர் தான் இன்னைக்கு பாஜகவோட தமிழகத்துக்கு ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு. நம்ம அவரை தவிர்த்துட்டு அரசியல் பேச முடியாதுல்ல. அதாவது தமிழக பாஜகவினுடைய ஒருங்கிணைப்பு தலைமை கமிட்டி உறுப்பினராக இருப்பதற்கு வாழ்த்துக்கள். இவரே 26 வருடம் இருந்தார்னா 26ல் கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி மேலும் 234 தொகுதிகளில் அதிகப்படியான தொகுதிகள் பெற்று
நாங்கள் மீண்டும் தமிழகத்திலே ஆட்சி அமைப்போம். மிக்க நன்றி. தமிழக அரசியல் நிலவரங்கள் மற்றும் தேசிய அரசியல் நிலவரங்கள் பற்றி எங்கள் விவாதத்திற்கு மிக்க நன்றி. பல அரிய தகவல்களை கூறியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தது நன்றி.